Question number 2. ABC started a business. A's capital is 5 times C's capital and B's capital is 2 times A's capital. So first C 1 எடுக்கிறேன். A is 5 times C's capital and B is 2 times A's capital. 2 into 5, 10. So in the ratio தான் இருக்கும். So A is 5 times C's capital, 1 and 5 and B's capital is 2 times A's capital. Finally ratio எடுத்தாச்சு. இப்போ profit earned, originally earn பண்ண profit எவ்வளவு அப்படின்னா 5600, find C's share. So 5:10:1ங்கிற பார்ட்ல தான் பிரிக்க போறோம். மொத்தம் எவ்வளவு பார்ட்ஸ்? 5 பார்ட் ஏக்கு, பிக்கு 10 பார்ட், சிக்கு 1 பார்ட், டோட்டலா எவ்வளவு பார்ட்ஸா பிரிக்கணும்? 16. So add பண்ணிக்கோங்க. 5 plus 10, 15. 15 plus 1, 16. 16 பார்ட்ஸ் மொத்தம் டோட்டலா பிரிக்க போறோம். இந்த 16 பார்ட்ஸ் எப்படி பிரிக்கிறோம்? எங்க இருந்து பிரிக்கிறோம் அப்படின்னா 5600ல இருந்து நம்ம பிரிக்க போறோம். So அதுக்கு 16 part is equal to 5600 na what is 1 part going to be? 1 part na ஒண்ணும் இல்ல, just divide with 16. Usually பண்ணுவோம் இல்லையா ratio, the same thing. So here how many times? 4 into 4 16. இந்த இடத்துல 1 into 4 4. So remaining 1 4 4s are 16, 1400 வந்திருக்கு. So again I am trying to cancel it. 3 into 4 12, 350. So ஒரு பார்ட் 350 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ சிக்கு எவ்வளவு போகும் அமௌண்ட்? 350. ஏன்னா அவருக்கு 1 தானே வச்சிருக்காரு, ஒரு யூனிட்டுக்கு 350. இப்போ சி மட்டும் தேவைங்கிறதுனால இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஏபி ஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் பியோட அமௌண்ட் கேட்டாங்கன்னா பி எவ்வளவு வாங்குவாங்க? 3500. ஏன்னா இன்டூ 10 இல்லையா? ஸோ இன்டூ 350 போட்டா யூ வில் கெட் 3500. சரி, ஏக்கு எவ்வளவு கிடைக்கும் சொல்ல முடியுமா? ஏக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1750. சரியா? So 5 into 350 போட்டீங்கன்னா 1070 கிடைக்க போகுது. இது நான் உங்களுக்கு கொடுக்குற அடிஷனல் இன்ஃபர்மேஷன். பட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி கண்டுபிடிச்சதே போதும், 350. ஓகே.